தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். காலம் சமீபமாய் இருக்கிறது. அதனாலதான் சொல்லுகிறேன், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய எண்ணம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் பரலோகத்தை குறித்து இருக்கணும். இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. சீக்கிரத்திலே 3ஆம் உலக போர் தேசத்திலே வரப்போகிறது. எல்லாம் எந்த இடத்தை மையப்படுத்தி வரப்போகிறது என்று சொன்னால், எருசலேமில் இருக்கிற ஒரு இடத்தை மையப்படுத்தி தான் பெரிய யுத்தம் தேசத்திற்கு என்ன செய்ய போது வரப்போகிறது. மனிதனுடைய மூளையிலே சிப்பு பொருத்தப்பட்ட ஆகிவிட்டது. மனுஷனுடைய மூளையிலே சிப்பு பொருத்தப்பட்டு விட்டது. நீங்க செய்திகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவர் கை கால் முடியாம செயல்படாம இருக்கிறதான ஒரு மனிதன், அவனால பேச முடியாது, எழுத முடியாது. ஆனா சிந்தனையின் மூலமாய் அவனால் நினைக்கிறதை செய்தியாக என்ன செய்ய முடியுமா? அனுப்ப முடியும், பேச முடியும். பேச முடியும்னா வாய்ட்டு அல்ல, சிந்தனையில என்ன நினைக்கிறோமோ அதை எதிர்த்தரப்பினருக்கு ஒரு செய்தியாக என்ன செஞ்சிடும்? போயிரும். இதெல்லாம் நான் பொய் சொல்லல, செய்திகளில வந்த காரியத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் சொல்றேன்? காலம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். இன்னும் நம்ம பூமிக்குரியது அல்ல. தேவனுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம், தேவனை தேடுவதற்கு முக்கியத்துவம். நம்ம வேலை செய்யணும், அது நல்லா நம்ம உழைக்கணும், தவறில்லை. ஆனால் முதலாவது மேலானவைகளை என்ன செய்யுங்க? நாடுங்கள்.